Greetings aspirants, welcome to Kadiga Academy. நான் முருகன் உங்கள் பயாலஜி வாத்தி. 12th ஸ்டாண்டர்டில் வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட் அப்படின்றது ஈகாலஜி எல்லாருக்குமே தெரியும். அதில் ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷனில் இந்த வருஷம் ரெடியூஸ்டு சிலபஸ் படி பார்க்கும்போது புக்கில் பாப்புலேஷன் ஆட்ரிபியூட்ஸ், பாப்புலேஷன் க்ரோத், பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு 3 டாபிக்ஸாக பிரிச்சிருப்பாங்க. அதில் பாப்புலேஷன் க்ரோத் அப்படின்ற டாப்பிக்கில் பார்க்கும்போது லைஃப் ஹிஸ்ட்ரி வேரியேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டார்வினுடைய அந்த ஃபிட்னஸை பற்றி பேசியிருப்பாங்க, ஆர் வேல்யூ பற்றி பேசியிருப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸை பற்றி பேசியிருப்பாங்க. அதில் நமக்கு 2 எக்ஸாம்பிள் இருக்கும். அதாவது லைஃப்பில் ஒன்ஸ் மட்டுமே ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சில ஆர்கானிசம்ஸ் லைக் சால்மன் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், இல்லைன்னா பேம்பு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பேர்ட்ஸ், மேமல்ஸில் கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சைஸில் சின்னதாக இருந்த நம்பர் அதிகமாக இருக்கும், சிலதில் சைஸ் பெருசாக இருக்குது, நம்பர் வந்து லோவாக இருக்கும். இப்படின்னு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். இதில் ஒரு 2 சென்டென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து அசஸ்டன்ட் ரீசனாக வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். இந்த அசஸ்டன்ட் ரீசன் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷினாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் இந்த வீடியோனுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான ஒரு கொஷினோட உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.